போதனை என்ன தெரியுமா? இல்லையா அடையலாம். அவர் சொல்றாரு, சபையில சில பேர் ஏழைகளா தரித்திரர்களா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? பாரு, இப்போ நீ ஏழையா இருக்கலாம், நீ கடவுளை நம்பு, கடவுளை விசுவாசி. நீ விசுவாசிக்கும் பொழுது பைபிள் அங்கே சொல்லி ஜேம்ஸ் சொல்றாரு, விசுவாசத்தினால் இவ்வுலகத்தின் தரித்திரரை தேவன் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கவில்லையா? ஆமென். இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஏன் பாரு, ஏன் நீ தரித்திரனா கிடக்கிற, ஏன் உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்க மாட்டுக்கு, என்ன உனக்கு பிரச்சனைன்றதை ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணி காட்டுறாரு. யாக்கோபு 4:1 பாருங்கள். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். இப்போ பிரசங்கம் எதை பற்றி போகுது? ஏன் உன்னால் அடைய முடியல? ஏன் உனக்கு வெற்றி வரல? ஏன் உன் வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றம் வரல? ஏன் உன்னால் அடையக்கூடாமல் போகிறீர்கள்? நீங்கள் சண்டை பண்ணியும் யுத்தம் பண்ணியும் இதெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஒன்றே தான் பண்ண மாட்டேங்க. என்ன பண்ண மாட்டேங்க தெரியுமா? நீ மற்றவனுக்கு நன்மை வந்துட்டுனா பொறாமப்படுற, எரிச்சல் வருது, சண்டை போடுற, தேவையில்லாத அம்புட்டு வேலையும் பார்க்குற. ஆனால் உனக்கு ஒன்றே தெரிய மாட்டுக்கு. இதெல்லாம் தரக்கூடிய தேவனை நோக்கி பார்த்து நீ விண்ணப்பம் பண்ணாததினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. எல்லாம் எவ்வளோ அழகாக பிடிக்கிறா இருப்பாங்க. சொல்லுங்க, விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது. போதனை என்ன தெரியுமா? இல்லையா அடையலாம். உங்கள்கிட்ட இல்லாம இருக்கா? நீ இல்லாம இருக்கிறது கடவுளுடைய சித்தம் அல்ல. சந்தோஷம் இல்லையா? நீ என்ன பண்ணலாம்? சந்தோஷத்தை அடையலாம். ஐஸ்வர்யம் இல்லையா? நீ ஐஸ்வர்யத்தை அடையலாம். சுகம் இல்லையா? நீ சுகத்தை அடையலாம். ஞானம் இல்லையா? நீ ஞானத்தை அடையலாம். அதனால தான் பெரிய உதாரணத்தை வச்சு ஜேம்ஸில் யாக்கோபில் எழுதுறாரு. ஒரு கப்பல் இருக்கு பார்த்தியா, அது மாதிரி தான் உன் வாழ்க்கை. இந்த கப்பல் என்ன இந்த கப்பலுக்கும் உன் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இருக்குன்றார். எப்படி தெரியுமா? அது போகும் இடத்தை அது யோசிச்சு அது போக வேண்டிய இடத்துக்கு போகிற மாதிரி உன் வாழ்க்கையில் கூட எங்கே போகணும்னு நினைக்கிறியோ அங்கே உன்னால் போக முடியுன்ற. கப்பலை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தும் கடும் காற்றினால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. எல்லாம் சொல்லுங்க, போகும்படி. நல்ல சவுண்ட் வரட்டுமே. இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானால் திருப்பப்படும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைன்ற கப்பல், உங்க பிசினஸ்ன்ற கப்பல், உங்கள் ஊழியன்ற கப்பல் எங்க போகணும்? எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போக முடியும்ன்ற. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அடைய முடியும். ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, சந்தோஷத்தை, ஞானத்தை, ஏன் ஒரு குறைவும் இல்லாத வாழ்க்கையை உங்களால் அடைய முடியும். That's a teaching of James.